விசையுறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தங்கமயில் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு ஒரு மக்கள் நல வியாபாரத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும். இந்த மேடைக்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பேராசான், வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடையில் வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று தான் வாழ்வது மூலமாக எங்களுக்கெல்லாம் அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை எங்கள் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நீங்கள் எல்லாருமே எப்போ வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். ஏனென்றால் 9:30 மணிக்கு நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். அதனால் 9 மணிக்கெல்லாம் ஐயா, எனக்கு முன்னாலேயே ஐயா வந்து விட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் மன்னிக்க கூடாதவர்கள் யார் என்றால் மனிதர்களை கடத்துகின்றவர்கள். அவங்கள மன்னிக்கவே கூடாதும்பாங்க. அவர்களை விட மன்னிக்கவே முடியாத இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் நேரத்தை கடத்துறவங்க. எல்லோரும் சொல்வார்கள், சாதாரணமாகவே சொல்வாங்க, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை கேட்டால் காலம் பொன் போன்றது கிடையாது, காலம் உயிர் போன்றது. பொன்னை இழந்தால் மறுபடியும் சம்பாதித்து விடலாம், காலத்தை இழந்தால் நீங்கள் மறுபடியும் சம்பாதித்து விடவே முடியாதபடிக்கான மிகப்பெரிய கடவுளினுடைய மிகப்பெரிய நிகழ்த்து கலை காலம். இந்த காலத்தை நீங்கள் 2.5 மணி நேரம் நாங்கள் இங்கே உங்களுக்காக காத்திருந்திருக்கிறோம். அதைவிட மேலான இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், கவனம். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன்னா சுகி சிவம் ஐயா சாருக்கு முன்னால் டேபிள் போடுறாங்களா, அவங்களுக்கு தண்ணி கொண்டாந்து விற்கிறாங்களா குடிக்கிறதுக்கு, நம்ம எல்லாருடைய கவனமாக அவருக்கு ஏதாவது கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறதுலேயே போகுதா. நான் இங்கே பேசுகிறத விட முக்கியமானதாக நம்முடைய கவனம் இருக்கு. நான் மிக நிறைய நேரம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய மன எழுச்சியில் நான் உங்களிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் எல்லாருமே ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா? அப்படியா? ஆட்டோக்காரங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? ஆட்டோக்காரங்கிட்ட கிட்ட இருக்கிற ஒரு இடத்த சொன்னாலே அவ்வளோ தூரம் இருக்குமா அப்படிம்பாரு. நான் ரியல் எஸ்டேட்காரங்க பற்றி இன்னும் சொல்லவே இல்லை. எனக்கு உங்கள் மத்தியில் பேசுவதற்கு ஒரு விருப்பம் என்னன்னா, எதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னா, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் பற்றிலாம் எனக்கு தெரியாது, அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள்லாம் எனக்கு தெரியாது. அது உங்களை பொறுத்தது. உங்கள் மத்தியில் நான் இங்கே நிற்கிறது அப்படி எதன் வெளிப்பாடாக நிற்கிறேன்னா, ஒரு சமூகத்தின் வெளிப்பாடாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன் உங்களிடத்தில்? நான் பேச தொடங்கிறதுக்கு முன்னால் எனக்கு இந்த மைக்கு கையில் பிடிச்சிக்கிட்டு பேசுறது இருக்குல்ல, மக்களை பார்க்க முடியாமல் இவ்வளோ பெரிய ஒரு ஷெல்ஃபை வச்சுட்டு பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு சிரமம்.
ஐயா வந்து இது போடாதீங்க, ஒரு சேர் போட்டு கொடுத்துருங்க, மைக் கரெக்டாக பயன்படுத்துங்க. ஏனென்றால் அவரிடமிருந்து உங்களுக்கு இன்றைக்கு ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல் உங்களை வந்து சேரப்போகிறது. காத்திருந்து அவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளெல்லாம் அவரை பார்த்து பார்த்து என்னை நானே செதுக்கி கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றவள். நான் தமிழ் படித்தவள். ஒரு விஷயத்தை நான் ரொம்ப உறுதியாக சொன்னேன். ஏன் தம்பி சார் பேசட்டுமா? ஏன்னா நான் கிளாஸ் நடத்தும்போது என்னை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கணுங்கிறது எனக்கு பழகி போச்சு. 25 வருஷமாக கிளாஸ் எடுத்துட்ருக்கிறேன். என் கிளாஸில் ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனதில்லை. ஃபெயிலாக விட்டதில்லை. ஒரு சில வார்த்தைகள் தான். நான் தமிழ் படித்தவள், தமிழ் மரபில் வளர்ந்தவள். நான் சார்ந்திருக்கக்கூடிய என் இறை நம்பிக்கை வேறாக இருந்தாலும் என் வாழ்வியல் முறை தமிழ். அதனால்தான் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் தமிழ்த்தாய் இசைத்து விட வேண்டும் என்று நான் சொன்னேன். தமிழ்த்தாய் இசைத்ததற்கு நன்றி. தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்தீர்கள், அதற்கு நன்றி. தமிழிலே நாம் எல்லோரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தமிழ் மரபுக்கு என்று ஒரு இலக்கணம் உண்டு. இப்போ நம்ம வீடுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டமைப்பு, ஒரு சட்டம். அப்படி தமிழ்நாட்டிற்கு என்று சட்ட திட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய மரபு தமிழ் மரபு. அதில் தமிழ்நாட்டிற்குரிய முதல் மரபு வழியாக நாம் யோசித்தால் தமிழ்நாட்டிற்கு நாம் தருகின்ற முதல் பொருள் என்ன தெரியுமா? கேபிட்டல். முதல் பொருள் கருப்பொருள், உரிப்பொருள்னு நாங்கள் படிப்போம் வாழ்க்கை. தமிழினுடைய இலக்கணத்தின்படி பார்த்தால் தமிழினுடைய வயலும் வயல் சார்ந்த இடமும் படிக்கிறோமா இல்லையா? காடும் காடு சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும், குறிஞ்சியும் முல்லையும் உரைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும். ஏன்னா மணல்ன்ற பகுதி தமிழ்நாட்டில் கிடையாது. பாலை நிலம் என்பது காடும் மலையும் வறண்டு போயிடுச்சுன்னா அதான் பாலைன்னு சொல்றார். ஆக முதல் நிலத்தை முதற் பொருளாக வைத்திருக்கக்கூடிய மரபு நம் மரபு. நமக்கு என்று ஒரு துண்டு நிலமாவது இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அதை மக்களினுடைய பெருங்கனவாக இருக்கின்ற பொழுது அந்த கனவை நனவாக்குவதற்காக தன்னுடைய தொழிலை அந்த தொழிலாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் நான் வாழ்த்துகிறேன், நான் பாராட்டுகிறேன். நான் உங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். கனவு ஒன்று உண்டு, எல்லோருக்கும் கனவு ஒன்று. அந்த கனவு நோக்கியே உங்களுடைய பயணம். இதுல என்னன்னா, நான் எப்பவுமே சொல்றது, இந்த எல்ஐசின்னு ஒரு அமைப்பு பார்த்தீங்களா? எல்ஐசின்னு உடனே இன்சூரன்ஸ்ன்ற வார்த்தை வராம பாலிசிங்கிற வார்த்தை வந்துச்சு பாருங்க. எல்ஐசினால இன்சூரன்ஸ் தான், காப்பீடு தான். அது நமக்கு காப்பீடு பற்றிலாம் கவலை கிடையாது, பாலிசி பற்றி கவலை. நான் எல்ஐசியில் போடவே இல்லை நிறைய நாளாக. என் வாழ்க்கையில் நிறைய நாளாக நான் இன்சூரன்ஸ் எடுக்கவே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? வர்றவன்லாம் என்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? எனக்கு ஒரு பாலிசி கொடுங்க. யோ, உனக்கு பாலிசி நான் எதுக்கு கொடுக்கணும்? என் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றுவதற்காகவா? மேடம், உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவை என்று வா, நான் தருகிறேன். எனக்கு ஒரு பாலிசின்னு உனக்காகவே வர என்கிட்ட? உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் நான் எப்படி உன்னிடத்தில் கிளைண்டா மாறுவேன்? நீ என்னை பற்றி நினை. என்னை பற்றி நினைக்கின்ற பொழுது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் உன்னை பற்றி நினைப்பார். நான் உயர்கின்ற பொழுது தானாகவே உன்னிலையும் உயரும் என்கின்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உள்ளே நுழைகிறீர்களோ அவர்களுக்கான நன்மை உள்ளுக்குள் உங்களுக்கு நிரம்பி வழிகின்ற பொழுது இயற்கை உங்களுக்கான நன்மையை தானாக செய்து தரும்.
இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இப்படி நினைக்கிறீங்களா? சுகி சிவம் சாருக்கு இங்கே வந்து பேசணுன்றது ஒன்றும் இல்லை. 72 வயது கடந்த மாமனிதர். அவர் இங்கே வருவது தனக்காக அல்ல, உங்களுக்காக. உங்களிடத்தில் ஏதோ ஒன்று சொல்லிவிட வேண்டும், உங்களை வழிபடுத்தி விட வேண்டும் என்று வருகிறார்கள். எப்பொழுது நாம் அடுத்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை மேல் நிலையில் இறைவன் வைப்பான். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். சரி, வாழ்க்கையில ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் உங்களை பத்தி தானே கேட்டேன். நீங்க அது பயம். நான் முன்னேற வேண்டும் என்று நான் கேட்கிறேன்னா, ஆமா நான் முன்னேற வேண்டும் என்று சொல்லுங்கள். அடுத்த கேள்வி கேட்பேன், யார ஜெயிக்கிறது? சூழலை, எனக்கு வருகின்ற சவால்களை சந்தித்து விட்டு யாரெல்லாம் என்னை இழிவாக நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னால் எல்லாம் நாம் தீபம் போல் எழுந்து நிற்பதற்காக இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற மன தெளிவு. பசிக்கிறதா என்று கேட்டால் எல்லாருக்கும் தான் பசிக்குது. உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பசிக்குது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு பசிக்கிறதா? கேள்வி ரொம்ப நேர்மையான கேள்வி. ஜெயிக்க வேண்டும் யாரை? சூழ்நிலையை, சவால்களை ஜெயிக்கணும். சரி, நான் ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ரொம்ப ஆழமான செய்தி நான் சொல்ல போறது. நான் ஏற்கனவே சொன்னதாக நீங்கள் யூடியூப்ல பார்த்திருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் எது என்றால், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. இந்த வார்த்தையை நீங்க போய் உங்களுடைய டைரிகளில் எழுதி வைத்துக்கொள். நான் இந்த வார்த்தையை 17 வயசு பிள்ளைங்களுடைய கூட்டத்தில் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்குறான், நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா மேடம்? ஏய், நான் சொல்றது வேற, நீ சொல்றது வேறடா. ஆனால் ஒன்று சொல்றேன், நீங்கள் எதை தேடினாலும் அது உங்களை தேடும். அது மரணமா? தேடும். வெற்றியா? தேடும். தோல்வியா? உங்களை தேடும். பயப்படுகிறீர்களா? தேடும். நான் ஆரம்ப காலங்களில் கல்லூரி படிக்கின்ற பொழுதெல்லாம் என்னை பேசுறதுக்கு கூப்பிடும் பொழுது, அப்போ ஒரு திருவள்ளுவர் பஸ்ன்னு ஒன்று இருக்கும். முதல்ல அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம்னா அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு சீட்டு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், உட்காரவே முடியாது. அப்போ நான் அந்த 2 முட்டியை வந்து ரொம்ப இறுக்கிக்கிட்டு உட்காருவேன். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதா இறுக்கிக்கிட்டு உட்காரும். எப்போவுமே எனக்கு ஒரு பயம், முட்டியில் அடிபட்டுருமோன்னு. பிரேக் போடும்போது முட்டி போய் இழிக்கும். பயந்துக்கிட்டே இருந்தேன் பாருங்க. 17 வருஷம் கழிஞ்சு ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட், 2 முட்டிலையும் அடி. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ, எது நிகழ்ந்து விடுமோ என்று நீ அச்சப்படுகிறாயோ அது நிகழும். எது நிகழ்ந்து விடுமோ என்று நீ கனவு காண்கிறாயோ அது நிகழும். அதனால் தான் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து மிகப்பெரிய கனவுகளை காணுங்கள். கனவு எப்படி இருக்கணும்னா, முதலில் கனவு காணக்கூடிய மன திட்பம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு மன திட்பம் இல்லை என்றால் உங்களால் அந்த கனவை காணவே முடியாது என்கிறேன். நான் பாரதியை வியந்து பார்க்கிறேன். பாரதிக்கு ஒரு கனவு இருந்தது. பராசக்தி கிட்ட அவன் கேட்கிறான், ஒரு கனவை கேட்கிறான். இங்க எத்தனையோ பேர் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அடுத்தவர்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இங்க சொந்த நிலக்காரர்களா இருக்கிறீங்க? சொந்த நிலத்துக்கு உரியவர்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைவரத்துக்கு யோசிக்கிறாங்க. இப்போல்லாம் மேடம் சொந்த நிலம் வந்து வாங்கிறது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு சூழல் எப்படி மாறிடுச்சுன்னா ஃப்ளாட் சிஸ்டம் வந்துருச்சு இல்லை? ஃப்ளாட் தானே. பெரியவங்களுக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படி சொன்னதான் புரியும். கண்டோமினியம்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன பிரச்சனைனா, இந்த சுவர் நம்மளது இல்லை,
இந்த சோரம் நம்மளுது இல்லை. இந்த கூரை யாருடைய தரை? நம்ம தரை வேற யாருடைய கூரை? காத்து அடைச்சி கொடுக்குறான். 3 கோடி 4 கோடி வாங்குறதுக்கு கியூல நிக்குதுங்க ஜனங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? எதை விற்கிறீர்களோ முதலில் அந்த பொருளின் மீது நம்பிக்கை வை. போய் உட்கார்ந்து ஒரு ப்ராஸ்பெக்டரை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கைக்காக நான் வரல, நான் இந்த இது வித்தா எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் தான், அதல்ல என் நோக்கம். உன் வாழ்க்கையில், உன் முதுமையில், நீ பேரன் பேத்தி எடுக்கின்ற வரைக்கும் உன் சொந்த நிலத்தில் நீ மரியாதையுடன், சுயமரியாதையுடன் வாழ்வதற்காக இதோ நான் ஒரு ப்ரப்போசலை உன்கிட்ட எடுத்துட்டு வரேன். இறைவனை வேண்டிக் கொண்டு வருகிறேன். நீ இதை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும்னு நீங்கள் உள்ள ஸ்டெப் ஆன் பண்ணுங்க. நான் தமிழ் பேசுகின்றவள், அறம் பேசுகின்றவர்கள், அந்த ப்ரப்போசலில் சத்தியம் இருக்கின்ற பட்சத்தில் அந்த பூ உங்கள் கூடையில் தான் விடும். ஒரு ப்ராஸ்பெக்டர் கூட உங்களை விட்டு போவாது. அப்படி பூ மாதிரி பறித்து போட்டுக்கிட்டே போகலாம். நான் இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கே கிடைச்சிடாது. ஜெயித்தவர்களை கேட்டு பாருங்க. நான் என்ன பிரச்சனை தெரியுமா? ஜெயிச்சவங்க தான் எப்படி ஜெயிச்சோங்கிற ரகசியத்தை சொல்லவே மாட்டானுங்களே. என்னன்னு தெரியல, அவங்க மட்டும் பிளாட்ஸை வித்துட்டு வந்துடுறாரு, நமக்கு மட்டும் வரவே மாட்டேங்குதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு 30-40 வருஷம். அதை மிக சாதாரணமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள். அது என்னன்றது கிளாஸ் எடுக்க சொல்லுங்க, வெளிப்படையா பேச சொல்லுங்க. எனக்கு தெரிந்து பாரதிக்கு ஒரு கனவு இருந்தது. என்ன பெரிய கனவுனா, காணி நிலம் வேண்டும்னு கேட்டான். காணி நிலம்னா எவ்வளோ சார்? ஐ திங்க் 16 கிரவுண்ட் 1 ஏக்கர் நினைக்கிறேன். ஆ 5.5 சென்ட் ஒரு கிரவுண்டு, கரெக்டா? அஞ்சரை சென்ட் ஒரு கிரவுண்டு, 16 கிரவுண்டு 1 ஏக்கரு. நீங்கள் உங்கள் கணக்கு சொல்கிறீங்க, நான் என் கணக்கு சொல்கிறேன். 2 கணக்கும் சரியாக போட்டு பாருங்கள், சரியாக வரும். 1.5 ஏக்கர் தான் நினைக்கிற ஒரு காணி. 1 காலா சார்? 1 ஏக்கர் 10 சென்ட் ஒரு காணியா சார்? சரி, அதில் காணி கேட்குறான் சார் அவன். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், காணினா ஒரு காணி தான் கேட்டிருப்பான்னு, காணிலாம் கிடையாது. ஒரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி கிட்ட கேட்குறான் சார். அந்த பாட்டு சொல்கிறேன் நான். என்னன்னா, உங்களுடைய ஆஃபீஸில் இந்த பாட்டை பெருசாக எழுதி போடுங்க. சூப்பர் பாட்டு இது, பாரதியாருடைய பாட்டு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். அப்படி பார்த்தா அங்கே கேணி இருக்கணுமா, அதுக்கு பக்கத்தில் தென்னை மர கீத்து தெரியணுமா. அப்போனா அவன் ஃப்ளோரில் நின்று கேட்குறான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ கேட்குறான். அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போல் நிலாவொளி முன்பு வர வேண்டும். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். வார்த்தை பாரதி. வீடு கேட்கிறான், வசதி கேட்கிறான், மனை கேட்கிறான், அன்பான மனைவி கேட்கிறான், அதற்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையின் கவிதை கேட்கிறான். இது எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கிற அம்மா, தாயே பராசக்தி, நீ எனக்கு காவலுக்கு நில்லுங்கிறான். நான் காவலுக்கு நின்னா உன்னெல்லாம் யாரா பார்த்துக்குவானா? நீ என்ன பார்த்துக்குமா, உன் வேலையை நான் பார்த்துக்கிறேமாங்கிறான். என்ன வார்த்தை! வாழ்க்கை அழகானது. நீங்கள்
முக்கியமாக பெண்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் பொது பணிக்கு என்று வந்து விட்டீர்களா? அந்த துறையிலே நீங்கள் சில ஒழுக்கங்களை, சில முறைமைகளை, சில கொள்கைகளை, சில உறுதிப்பாடுகளை பேணிக்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு சவால் விட்டு போகிறேன். ஆண்களால் சில விஷயங்களை இந்த துறையில் நம்மை விட மேலதிகமாக செய்துவிட முடியும். ஆனால் நீங்கள் மிக நுட்பமாக வேலை செய்தால் உங்களை போல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலையாமலேயே மிக முக்கியமான விஷயங்களை ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சீங்கன்னா இருந்த இடத்திலிருந்து நிறைய வேலைகளை செய்யலாம். அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் இருக்கு. உங்கள் வேலைகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நான் அப்படி சொல்றேன், ஜெயிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? என்னுடைய சிறிய வயதிலிருந்து எனக்கு ஒரு ஆசை, சுகி சிவம் ஐயாவோட பேசணும். எப்போனா நான் ஒரு 12th ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த டைம் சார் பக்கத்தில் அங்கே இருந்தாங்கன்னா அங்கே நிற்கணும். ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டதல்ல, அறிவை வளர்த்து கொண்டு மேடைகளை விடாமல் பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து நான் என் முயற்சியில் ஈடுபட்டதனால் எனக்கு ஐயாவுடன் பேசக்கூடிய வாய்ப்பு நிகழ்ந்து விட்டது. அவரோட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் பயணம் செய்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கிறேன். டிவில எல்லாம் அவரோட பேசுகிறேன். நீங்கள் ஒன்று நினைத்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் தோழிகளே. நான் சொல்லுகிறேன் பாருங்க, அடுத்தவர்களுடைய எனர்ஜியை உங்களுக்குள்ள எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை ஃப்ளரிஷ் பண்ணுங்க. இதோ இருக்கிறது குத்து விளக்கு, நாம் தீபம் ஏற்ற வேண்டும், அவ்வளவுதான். அது நின்று எரியும். இதான் நாம், அதில் ஏற்ற வேண்டிய வேலை நமக்கு என்று காத்திருக்கிறது. தீபம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறேன் நான். தீபத்தை எப்படி ஏற்றுவது? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறேன். எனக்கு நான் கீழே விழுகின்ற பொழுதெல்லாம் நான் சரியாக என்னை நானே பார்த்து கொள்வது என் மனதை தான், என் புத்தியை தான். நான் முன்னால் இருக்கிற ஆளை பத்தி நினைக்கவே மாட்டேன். அதை நான் எப்படி சமாளிப்பது என்று நான் தான் முடிவு செய்வேனே தவிர அவர்கள் மாற வேண்டும் என்று நான் முடிவு செய்யவே மாட்டேன். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. உங்களிலிருந்து மாற்றத்தை தொடங்குங்கள். ஒரு வெளிநாட்டில் ஜெயித்த ஒரு ஆள் மேடம், அவர் பேர் கணேசன். அவருடைய இப்போ உங்களுக்கு டீம் இருக்கா? டீம் லீடர்ஸ் இருக்காங்களா? உங்களை விட டீம் லீடர் பணக்காரர் தானே இல்லையா? பணக்காரர் தானே. நான் சந்திச்ச ஆளு ஃபர்ஸ்ட் வந்து டீம்ல ஜாயின் பண்ணும்போது, நோ மேடம் இப்படி சொல்லி கொடுத்துட்டு போறீங்களேன்னு டீம் லீடர்ஸ் நினைக்கக்கூடாது. வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் சைக்கிளில் தான் வந்தார். அவங்க மலேசியாவில் இருக்காங்க. அந்த லீடர் பேர் கார்த்திக். அவர் கீழே வேலை செய்கிறவங்க பேர் வந்து கணேசன். கணேசன் கிட்ட கேட்குறேன். கணேசன் வந்து மெர்சிடிஸில் வந்து இறங்கினார். அவருடைய பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து இறங்கினார். உள்ள வந்து கான்ஃபரன்ஸ் நடக்குது. நான் கான்ஃபரன்ஸில் பேசும்போது கணேசன் கிட்ட கேட்குறேன், கணேசன் உங்களுடைய லீடர் வந்து கார்த்திகேயனான்னு கேட்குறேன். ஆமான்னு சொல்கிறார். நீங்கள் இப்போ மெர்சிடிஸில் வந்து இறங்குனீங்க இந்த ஹோட்டலில். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது, இந்த கம்பெனி ஜாயின் பண்ணும்போது எதில் வந்தீங்க? உங்கள் வாகனம் எதுவாக இருந்ததுன்னு கேட்டேன். அப்போது கணேசன் சொன்னார், மேடம் நீங்கள் கோச்சிக்க கூடாது, நான் வரும்போது வந்து சைக்கிளில் தான் வந்தேன். எத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து மெர்சிடிஸ் வாங்குறீங்கன்னு கேட்டேன். 3 இயர்ஸில் வாங்கினேன். ஓ, உங்கள் பாஸ் என்ன வச்சுருக்காருன்னு கேட்டேன். அவர் பிஎம்டபிள்யூ வச்சுருக்காரு. அடுத்த வருஷம் நான் இந்த மீட்டிங்க்கு வரும்பொழுது, அவர் பிஎம்டபிள்யூ மாற்றுவாரான்னு தெரியாது மேடம், நான் லெம்போகினி மாற்றிடுவேன் மேடம். சார் எப்படி அப்படின்னு கேட்டு, சும்மா பேச்சு இல்லைல்ல, சைக்கிள்லேருந்து அவன் மெர்சிடிஸ் போயிருக்கிறான்ல, அப்போ மெர்சிடிஸ்லேருந்து அவன் லெம்போகினி போவான் தான். எப்படின்னு கேட்டேன். ஒரு டீம் லீடருடைய ஒய்ஃப் என்னை முறைச்சு பார்க்குறான். ஏன் புருஷனுக்கு எம்டபிள்யூ இருந்தால் பரவாயில்ல, அவன் டீமில் இருக்கிற ஆளுக்கு எப்படி லெம்போகினி இருக்க முடியும்? நான் சொல்கிறேன், இருக்க முடியும். எப்படி? அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்து விட்டு போவா?
கத்தி மாதிரி வச்சிருக்கிறீங்க ஆட்களை. ஒரு நாளும் என் டீம்ல மெம்பர் சரியில்லைன்னு மேடம் கிட்டயோ சார் கிட்டயோ கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. சாட்சி சொல்லுங்க மேடம், ஜெயிச்சு காட்டுறோன்னு நிக்கிறாங்க. சீட் இல்லை மேடம், பின்னால தான் உட்காரணும். எப்படின்னா, கணேசன் கிட்ட கேட்டேன், உன்னுடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லு. அப்போ அவன் சொன்னா, மேடம் எங்கள் பாஸ் வந்து சூப்பராக சொல்லி தருவார் மேடம். சூப்பராக சொல்லி தரும் பொழுது நாங்கள் ஒரு 8 பேர் இருப்போம் மேடம். 8 பேரில் 7 பேர் பாஸ் வந்து மறுபடியும் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்பார் மேடம், இங்கே போனீங்களா, போய் இந்த ப்ராஸ்பெக்டர்ஸை சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்பார் மேடம். என்ன அவர் கேட்கவே மாட்டார் மேடம். அவர் இன்னைக்கு சொன்னார்னா அடுத்த மீட்டிங்கில் அந்த விஷயத்தை நான் முடிச்சுட்டு அதற்குள்ளாவே ஃபோன் பண்ணி அடுத்த வேலையை நான் வாங்கிடுவேன் மேடம். நான் ஸ்ட்ராட்டஜி இது. ஒருவர் எனக்கு ஒரு பணியை சொல்லுகின்ற பொழுது அந்த பணியை அவர்களுடைய நேர கெடுவுக்குள் முடித்துவிட்டு அடுத்த பணி என்ன என்று போய் நிற்கக்கூடியவன் தன்னுடைய குருவை விட வளர்கிறான். இவ்வளவுதான் பேசிக். ஜெயத்ரதன் போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறான். அர்ஜுனன் அவனை கொலை செய்வதாக அறிக்கை விட்டுட்டான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஜெயத்ரதனை நான் கொல்லலைன்னா நான் செத்துருவேன்னு அறிக்கை விட்டுருக்கான். ஜெயத்ரதன் ஓடி வரா துரோணாச்சாரியார்கிட்ட. துரோணாச்சாரியார்கிட்ட வந்து கேட்கிறான், சார் என்ன நீங்க வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து காப்பாத்துவீங்களா? துரோணர் சொல்றாரு, காப்பாத்துவேன். எப்படி சார் உங்களை நம்புவது? எப்படி நம்புறதா? நீ அபிமன்யுவை கொலை செய்கின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் அவரை கொலை செய்ய வேண்டும் சொன்ன பொழுது நான் கூட தானடா நின்றுட்டு இருந்தேன். இப்போ என்ன உனக்கு சந்தேகம்? இல்லை இல்லை, அர்ஜுனன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எனக்காக அர்ஜுனன் கொல்வீங்களா? நீங்க கொல்லுவேன், என்னுடைய வாக்கு நான் உங்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்று கொல்லுவேன்ங்கிறாரு. அப்போ ஜெயத்ரதன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஒரு ஸ்டூடெண்டா அவன் கேட்ட கேள்வியை நான் உங்ககிட்ட போட்டுட்டு போயிடுறேன். இன்னைக்கு நைட் போய் யோசிங்க. நான் உயர்ந்தவனா அர்ஜுனன் உயர்ந்தவனா? எதுல கேட்கிற? குரு கேள்வி. ஸ்டூடெண்டா கேட்கிற, ஒரு மாணவனா கேட்கிற. யார் உயர்ந்தவர்கள்? எல்லாரும் சமந்தான். யார் சிறப்பானவர்கள்? யார் ஸ்பெஷல்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு சில ஸ்பெஷல் இருக்கும், ஸ்பெஷல் குவாலிட்டி. அது உயர்ந்த குவாலிட்டி இல்லை, ஸ்பெஷல் குவாலிட்டி. வாட் இஸ் த ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் அர்ஜுனா? துரோணர் சொன்னார், நீயும் நல்ல மாணவன் தான், நான் ஒன்றை உனக்கு சொல்லிக் கொடுத்தால் அதை நீ சரியாக கற்றுக்கொண்டு எனக்கு அடுத்த நாள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவ. ஆனால் அவன் அப்போவே முடிச்சிட்டு வந்து கேட்பான், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது சொல்லு, முடிச்சிட்டேன். ஒரு டார்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த டார்கெட்டை முடிக்கணும். அதுக்கு 9 மணிக்கு ப்ரோக்ராம்னா 8:55க்கு வரணும். அலங்காரம் பண்ணிக்கொள்வது என்றால் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். அதற்கெல்லாம் டைம் கிடையாது. அந்த டைமை நீங்க இந்த டைம்ல இருந்து எடுக்க முடியாது என்கிறேன் நான். டைம் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் டைம் இருக்கு. இந்த டைம்ல இருந்து எடுக்காதீங்க. எந்த டைம் எதற்காக ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த டைம்ல 5 நிமிஷத்திற்கு முன்னாலே இருங்க. ஏன் தெரியுமா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில. வீட்டுக்கு போய் நான் சொல்ற ஒரு கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னா பயந்து போயிருவீங்க. 365 × 70 போட்டு பாருங்க, 25,750 வரும். 25,750 வருஷம் வாழ்ந்தாலே 70 வருஷம் வாழ்ந்துடுறோம்னு அர்த்தம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா 35, 40, 45, 50, அதெல்லாம் கழிச்சிருங்க. பயந்துடாதீங்க. சிலர் சொல்லுது, காலை எனக்கெல்லாம் போனஸ்ல போயிட்டு இருக்கிறாடோய். அதில் தூங்குறது, சண்டை போடுறது, நோய்வாய்ப்படுறது, டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது, கழிஞ்சோம்னா நம்மக்கிட்ட 2000-3000 நாள் தான் இருக்கு. அதற்குள்ளாக உலகத்தில் நம்முடைய மிகப்பெரிய எண்ணங்களை, கனவுகளை நாம் எட்ட வேண்டும் என்றால் நேரத்தை வீணடிக்காதீர்கள். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ நாளைக்கு வேற. இன்னைக்கு ஜெயிச்சிடலான்னு நினைப்போம், நாளைக்கு பள்ளத்தில் போயிடும். இன்னைக்கு வித்தா வித்தது தான் பரவாயில்ல, இன்னைக்கு வித்தா வித்தது தான். நாளைக்கு இன்னொன்னு விற்கிறதுக்கு நமக்கு நிலமா இல்லை, ப்ராஸ்பெக்டர்ஸா இல்லை நமக்கு.
நீங்கள் வாழ்க்கையில் அந்தந்த வினாடியில் ரொம்ப வேகமாக முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தோழமைகளே. இன்றை போல் நாளை இருக்கக்கூடாது. இன்றிலிருந்து நாளை 1 இன்ச்சாவது உயர்ந்திருக்க வேண்டும். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு, உங்களை ஜெயிச்சுட்டே போங்க. எப்போ தெரியுமா தோத்து போவீங்க? சொல்லட்டுமா? அடுத்தவங்களை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தோத்துருவீங்க. உங்களை பாருங்க, நீங்க தான் உங்களுக்கு போட்டி. போன வருஷம் நீங்க இப்படி இல்லைல்ல, இந்த வருஷம் உயர்ந்து இருக்கிறீங்களே, இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் தூக்கி போடும். ஜெயிக்கிறவன் தோக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெயித்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனை விட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம். அவனை தான் அடிக்க போறான்னு உட்கார்ந்துருப்பீங்க, தப்பா உங்ககிட்ட வந்து. குறி வைக்க தெரியாதவன் தானே, குறி வைக்க தெரியாதவன் தானே என்று கவனஹீனமாக இருந்து விடாதீர்கள். அவன் குறி வைக்க தெரிந்தவன் என்றும் நம்பி விடாதீர்கள். மிக மிக ஸ்டே அலர்ட். என்னை போல ஸ்டே அலர்ட். எனி டைம் எனிதிங் மே ஹேப்பன். ஆமாவா? நோ. ஏன் அப்படி? எதுக்கு? நாளைக்கு பார்க்க. இன்னைக்கு எங்க ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தார். வச்சுட்டு போங்க, பார்க்குறேன். நோ. ஒன்று ஆசை ஆசையாக இருக்கும், அதை ஆழ்ந்து ஆலோசித்து அதில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் போட்டு கால்குலேட் பண்ணி அடுத்ததா ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறத எப்பவுமே வழுக்கக்கூடாது, அடைவு வரவே கூடாது. பின்னால போலாம், பாயிரத்துக்கு பின்னால போகும். சரி, எல்லாரும் பின்னால போறாங்கன்னு பார்ப்பாங்க, அது பாய்வதற்கு தான் அப்படி என்பதை பத்திரிகையில் செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்பட்ட விஷயம். உங்களை நீங்களே ஜெயிச்சுட்டே போங்க. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீர்கள். பொறாமைப்படுற மாதிரி ஒரு வேதனை வேற கிடையாது. யாருக்கு பொறாமை இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக முட்டி வலி இருக்கும். ஆமா, டக்குன்னு அடிச்சிடும் சார். சில பேர் பொறாமப்படுவாங்க, பக்கத்துல நின்னா துணி எறிகிற வாசனை வரும் சார். சத்தியமா சொல்றேன். ஒரிஜினலா போட்டிருக்கிற இல்ல, பார்க்க வரீங்கப்பா, அதான் நான் பார்த்தேன். அப்பதான் உங்களுக்கு சரிக்குமே. இன்னைக்கு 25 பவுன் மந்த் இருந்த பொண்ணு வெட்டி போட்டு முடிஞ்சு போச்சு சார். நான் இப்படி தான் சார் காலேஜுக்கு போவேன். எப்படி சார் இருக்கிறேன்? காலேஜுக்கு போன அப்படி அம்மன் பராசக்திமா இறங்குவேன். டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்த உடனே எங்கள் முதல்ல இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அந்த அம்மா சொல்லும், இப்படி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்படி பார்ப்பேன். நிமிந்து முதுகு தண்டு எப்போவுமே நான் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருப்பேன். இப்படி பார்ப்பேன், என்ன பருவீன் டல்லாக இருக்கிற? ஏய், யாரை பார்த்து சொல்கிறேன் டல்லா? நம்மளை உற்சாகமாக வச்சிருக்க கூடாதுங்கிறதுலேயே முடிவு பண்ணி சொல்லுவாங்க. என்ன தெரியல, உங்கள் முகம் எனக்கெல்லாம் ரொம்ப. ஒருத்தர் எப்போ ஒரு வாட்டி 2-3 பேரை பார்த்துருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன 50 வயசு நெருங்குதுல்ல, மெட்டபாலிசம் அப்படி தான் இருக்கும். கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற நாடு இது. 50 வயசு போச்சுன்னா 1008 பிரச்சனை வரும். நீ என்ன ஃப்ரெண்டா, அண்ணனா, தம்பியா, புருஷனா? நீ எது கேட்குற? என்ன மேடம் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குது. உனக்கு என்னயா, உன் வேலையை பார்த்துட்டு போ. அதுக்கெல்லாம் நின்று பதில் சொல்லாதீங்க. இல்லை மேடம், எனக்கு ஹார்மோனல் டிஸார்டர்னு சொல்லியிருக்கிறோம், தைராய்டு. எதுக்கு சொல்கிற நீ? ஹெல்த் இஸ் யுவர் ப்ராப்ளம். நெவர் அலோவ் எனிபடி. யாரையும் உன் உடல் குறித்து, உன்னுடைய அங்க அவயவங்களை குறித்து யாரும் கமெண்ட் அடிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாத அளவிற்கு அப்படி கம்பீரமாக போய் ஃபீல்டில் நிற்கணும். சரியா? அது இருக்கணும். உங்களையே நீங்களே சுமக்காதீங்க. கடவுள் கொடுத்தது நிறைவடையும் வரை மறைவாகவே இரு.
நிறைவு என்பது புதைக்குழிக்குள்ள போறது. சுயமரியாதையுடன் இரு. பல நேரங்கள்ல இந்த பொறாமப்படுறவங்க இருக்காங்கல்ல, பொறாமை என்ன தெரியுமா? அடுத்தவங்க ஜெயிக்கிறதுனால வரக்கூடிய அந்த வைத்தறிச்சல் இருக்குல்ல, இப்படி வந்துட்டாலே, நேத்து வந்து இப்படி இன்னைக்கு ஐயோ ஐயோ, அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? ஏன்னா அது அடுத்தவங்களை பார்த்தா கொஞ்சம் வரும் தான் மேடம், எனக்கு மட்டும் இல்லை இவளுக்கு இருக்குது அப்படின்னு வரும் தான், அது இயற்கை தான். எது பொறாமைன்னா, 2 பேரும் கிளம்புறீங்க, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருச்சு, அப்போ ஒரு பொறாமை, ஒரு அதுக்கு பேர் பொறாமை இல்லையா? அவனுக்கும் கிடைக்கல, அதுக்கு பேர் தான் பொறாமையா? அப்போதான் முட்டி வலிக்கும். அடுத்தவங்க வாழட்டும், வாழ்வதை பார்த்து நீ ஒரு மாதிரி ஆகி நீயும் உயரணும்னு நினைச்சனா அது ஃபயர். அடுத்தவன் தோல்வியில் மகிழாத, இந்த கம்பெனிக்கு அது ஆகாது. இருந்தா இன்னைக்கே போயிரு. யார் ஜெயித்தாலும் நீயும் அதை விட அதிகமாக ஜெயிக்க வேண்டும் என்று நினை. யார் தோற்றாலும் அவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்கொள், அவர்களை உற்சாகப்படுத்து. முடியும் சார், சார் இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல சார், அடிச்சிடலாம் சார், டோன்ட் வரி மேடம், அப்படி சொல்லுங்க. நான் சொல்றேன், என்னுடைய அம்மம்மா என்கிட்ட சொன்ன அதி அற்புதமான விஷயம். அப்ப எனக்கு வயசு 13 தான். அதைத்தான் நான் இன்றளவும் கொண்டிருக்கிறேன். ஐயாவுக்கு தெரியும், எந்த கையும் என் தலைக்கு மேல் கிடையாது, எந்த தலையின் கையினுடைய நிழலிலும் நான் வளரவே இல்லை. என் அம்மா அப்பாவின் ஆசீர்வாதம், என் குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்திற்கான அந்த அழுத்தங்கள், அந்த தத்துவங்கள், அதுதான் என்னை வளர்த்தது. என்னுடைய அம்மா சொன்னா, ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான், பசிச்ச உடனே அப்படின்னு பார்த்தானா பிரியாணி வந்துருச்சான், மட்டன் பிரியாணி சூடா சாப்பிட்டுருக்கான் பாவி, தண்ணி தாகம், ஃப்ரெஷ் வாட்டர் வந்துருச்சு, தண்ணியினுடன் தண்ணி வந்துருச்சு, டயர்டா இருக்குது, கட்டில் வந்துருச்சு, கால் கையெல்லாம் கொடையுது, தேவதைகள் வந்துட்டாங்க, காலெல்லாம் தூங்கிட்டான். முழிச்சு பார்க்கறான், பொட்டல் காடு, வெட்ட வெளி, தனியா கட்டில பப்பரப்பான்னு படுத்திருக்கிறான். ஐயோயோன்னு எழுந்திருச்சு, உட்காந்துட்டு இப்படி பார்க்கறான். எங்கடா இருக்கிறோம் நாம? ஏதோ சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு, யார் யாரோ வந்தாங்களே, என்னடா இது, ஐயோ தனியா இருக்கிறோமே, பேய் பிசாசு நாய் நரி வந்துருச்சுன்னா, பேய் பிசாசு நாய் நரி வந்துருச்சு, ஐயோ என்ன சாப்பிட்டுருச்சுன்னா அடிச்சு சாப்பிட்டுருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. அம்மா என்ன பார்த்துச்சு, நான் பயந்து போய் உட்காந்து, செத்துட்டானா, போயாச்சு. இது எது கதையா சொன்ன? ஏன் சொன்னா, அவனுக்கு இது ஏன் நடந்ததுன்னா, அவன் நின்றுட்டு இருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே. எதை நினைத்தாலும் அது அவனுக்கு தரும். அவன் சாப்பாடு கேட்டான், சாப்பாடு கொடுத்துச்சு, தண்ணி கேட்டான், தண்ணி கொடுத்துச்சு, படுக்க கேட்டான், படுக்க கொடுத்துச்சு, கை கால் வலின்னா தேவதைகளை கொடுத்துச்சு, பேய் பிசாசனா கொடுத்துச்சு, நாய் நரி கொடுத்துச்சு, சாவு கொடுத்துச்சு, எது நினைச்சாலும் அது கொடுக்கும். நான் அம்மாட்ட கேட்டேன், அந்த கற்பகத்தரு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போறேன். எங்க அம்மா சொல்லுச்சு, கற்பகத்தரு எங்க இருக்குன்னு இந்த உலகத்துல எனக்கு தெரியாது பாப்பா, ஆனா கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அவன் மனதை கற்பகத்தருவாக வைத்து அனுப்புகிறான். அந்த ஆழ் மனதில் நீ எதை நினைக்கிறாயோ அது உன்னை வந்து சேரும். அதனால் எண்ணங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், எண்ணங்களை சீராக்கி கொள்ளுங்கள், அமைதியாக இருங்கள், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, இந்த டார்கெட்டை பாருங்க, அந்த அந்த எக்ஸிகியூஷனுக்கான அந்த கேப் இல்லாம கரெக்டா அடிச்சிங்கன்னா அது உங்கள் வசம் விழும். உங்கள் மடியில் நீங்கள் எண்ணி இருக்கக்கூடிய அத்தனை இலக்குகளும் வந்து விழ வேண்டும் என்று என்னுடைய இறைவனை நான் வாழ்த்துகிறேன். அப்படி நான் நினைக்கிறேன், நான் பிரார்த்திக்கிறேன். அப்படி விழுகின்ற அத்தனை கனிகளுக்கும் நீங்கள் அறம் செய்திருக்க வேண்டும், அறத்தோடு அதற்கான பணிகளை நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற என்னுடைய விண்ணப்பத்தையும் உங்கள் மத்தியில் வைத்துக்கொண்டு, பூட்டிய இருப்பின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, எலியனை உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற. நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன்.
வா சந்திப்போம், வானம் காத்திருக்கிறது. வணக்கம்.